ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர் நடிச்சிக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்துல இருந்தா. ஸோ இந்த படத்துல இருந்து அஃபீஷியல் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் ஸ்டுடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15 இல்லை அப்படின்னா மார்ச் 16 தேதி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி மார்ச் 16 தேதி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ டீசர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சூர்யாவோட லுக் நம்ம சூர்யாவோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு படத்தோட ஃபீமேல் லீடான மமிதா பௌஜி அவங்களும் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. நம்ம சூர்யா அவர்களும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. சோ படத்தோட கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டீசர்ல அதுக்கான ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு இருக்கிற மாதிரி, நம்ம மமிதா பௌஜி அவர்கள் வந்து 20 வயசு இருக்கிற மாதிரி காட்டப்படுது. சோ 20 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு 40 வயசு இருக்கிற பையனை வந்து கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறா. சோ அது நடக்குமா இல்ல நடக்காதா? நம்ம சூர்யா அவர்கள் கடைசியா நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்ல அப்படின்னா சிங்கிள் ஆயம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி திரியாரா அப்படின்னு தெரியல. சோ அதுதான் படத்தோட ஃபைனலா இருக்க போகுது. சோ அதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு போகும்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி நம்ம வெங்கி அட்லூரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நம்மள உட்கார வைக்க போறாரு, நல்ல சின்சியரா பார்க்க வச்சு அப்படின்றது தான் படத்துல இருக்க போகுது. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா வெங்கி அட்லூரி அவர்கள் வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு படத்துல நம்ம சூர்யா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்னா விஸ்வநாத் அப்படின்ற டைட்டில் வச்சிட்டாங்க. சோ சஞ்சய் அப்படின்றது சஞ்சய் ராமசாமி கஜினி படத்துல நம்ம சூர்யா அவரோட ரீக்ரியேட் பண்றதா சொல்லியிருந்தாங்களா. சோ அதனால ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பட் அதனால டீசர்ல காமிக்கல. சோ அது வந்து பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் வந்து சஞ்சய், ஹீரோயினோட கல்யாணம் ஆகி ஹீரோயின் இறக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூர்யா அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறமா தான் வந்து மமிதா பௌஜி வராங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத படத்தோட கோரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்க போகுது. அண்ட் இதனால தான் சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பேர் மமிதா பௌஜி அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேடி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. சோ மேடி கேரக்டர் வந்து ரொம்பவே துருன்னு ஜாலியா வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாம ரொம்பவே ஜாலியா இருக்கிற கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டப்படுது. சோ அவங்களும் சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ற நம்ம சூர்யா அவர்கள் எப்படி இணைய போறாங்க அப்படின்றத கதையா இருக்க போகுது. சோ கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரே அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு. நான் வந்து நிறைய ஆக்ஷன் தான் விரும்புவேன். பட் இதை பார்க்கும்போது பரவாயில்லப்பா நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். இடையில ஆக்ஷனும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செம சூப்பரா இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா அந்த ஹீரோயினி கேரக்டர் மமிதா பௌஜி கேரக்டர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஒரு பில்டிங்கோட பில்லர் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி இருந்த ஒரு படத்துக்குனா மமிதா பௌஜி தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மமிதா பௌஜி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஹெல்த் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து நம்ம சூர்யா அவர்கள் தான் கையெழுத்து போட்டு கூட்டு வர மாதிரி கையெழுத்து போற ஒரு ஷாட்டுமே இருக்கு இந்த டீசர்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பக்காவான என்டர்டைன்மெண்ட் மூவி இருக்கு. ஸோ அது வந்து ஜூலைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுல அந்த டீசரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஜூலைல சம்பவம் இருக்குது. ஸோ வெறித்தனமான சம்பவம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு எங்கேஜிங் மூவினா வெயிட்டிங்ல இருக்குது. அண்ட் இந்த டீசர்ல போட்ட பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. நம்ம ஜி பிரகாஷ் அவருக்கு சொல்லவே தேவையில்ல, சூப்பரா பண்ணிட்டாரு. செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சொன்னோம், அதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நம்ம சூர்யாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டீசர்ல நல்லா காமிச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு படத்துல இன்னொரு ஹீரோயினி ஆன் போர்டு அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பிளாஷ்பேக் போர்ஷன்ல நம்ம சூர்யாவுக்கு ஒய்ஃபா இருந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இறந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம மமிதா பௌஜி வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீசர் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீட்டா நம்ம வெங்கி அட்லூரி அவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாரு. சரி ப்ரோ, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இருக்கட்டும், கருப்பு இப்போ தான் ரிலீஸ் ஆகும், கருப்புல இருந்து ஏதாவது அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா கருப்பு படத்துல இருந்து அஃபிஷியல் அப்டேட்டா இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே கருப்பு அப்டேட் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 23 தேதி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துல இருந்து அப்டேட். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பான செகண்ட் சிங்கிளா தான் இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கே நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு அடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சிங்கிள் அதுல வந்து ரிலீஸ் தேதி மென்ஷன் ஆகி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் செகண்ட் சிங்கிள் இருக்குது, ரிலீஸ் தேதியும் இருக்குது. அண்ட் இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பாடியிருக்காரு அப்படின்னு மாதிரி நியூஸ் சுத்திட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா ரூமரான்னு தெரியல, பட் பாடி இருந்தானா செம்மையா இருக்கும். பொறுத்து பாப்போம், கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரிலீஸ் தேதி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மே 15 இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ பொறுத்து பாப்போம், மே 15 தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா இப்போ சோசியல் மீடியால செம்மையா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்த வாரம் நேரத்துக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவர் நடிக்கிற சூர்யா 47 இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட ஷூட்டிங்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்திருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லிட்டு நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தை கூடிய சீக்கிரமா முடிச்சு அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம், கண்டிப்பா வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் கரை. இந்த படத்துல இருந்து அபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வாயாயா கரசாமி கரை சேர்க்கிற கோலசாமி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான லிரிக்ஸ் பவரான பிஜிஎம் சொல்லிட்டு சூப்பரா கொடுத்திருந்தாரு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள். ஸோ அந்த வகையில் தனுஷ் அவர்களும் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா சாங்ன்றது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றுட்டு இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற D55 இந்த படத்தோட ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில போயிட்டு இருக்கு. ஸோ சென்னையில முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் லொகேஷன்ல போய் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற D56 இந்த படத்தை வந்து தமிழரசன் பச்சமுத்து இவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இந்த ஒரு படத்துல உரியடி விஜயகுமார் நடிக்கிறதா அபிஷியலா அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உரியடி விஜயகுமார் அவர்கள் இப்போ ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் ரீக்ரியேட் பண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம உரியடி விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நன்றி ஐயா முடிச்சிட்டு சீக்கிரமா வரேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. சோ அதுக்கு நம்ம தமிழரசன் பச்சமுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டு D56 போட்டிருக்காரு. சோ இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு ரைட் இவர் வந்து பாத்தீங்கன்னா D56 படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. சோ என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ல வர போறாரு அப்படின்றே தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ D55 இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளான் பண்ண மாதிரி அக்டோபர் மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த D56 படத்தோட ஷூட்டிங் போவாங்க. அண்ட் அது வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த D56 படத்துக்கு யாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அந்த வகையில் அனிருத் தான் பண்ண போறாருன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஜி பிரகாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து சாய் அபியங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில் அந்த 3 பேர் தான் சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் யாரை ஃபைனலா வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரமா வரும். சோ அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றோம். அண்ட் அடுத்த நம்ம ரன்வீர் சிங் நடிச்சிருக்கிற துரந்தர் 2 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. சோ 19ஆம் தேதினா வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. சோ படத்தோட டியூரேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துக்கு தான் இருக்குது. சோ படம் வந்து ரொம்பவே லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு ஒரு ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பா சூப்பரா வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் 18ஆம் தேதியே வேற பிரீமியம் பண்றாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தேதிக்காக தான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. சோ ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த வகையில ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து எந்த ஒரு படமே வரல, எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்குது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணாச்சி அவர் நடிச்சிருக்கிற லீடர் இந்த படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ஃப்ரீயா தான் இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி எந்த ஒரு படமே வரல அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி வரதுக்கு பார்ப்பாங்க. அண்ட் அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்து பார்ப்போம். போக போக அப்டேட் கொடுப்பாங்க. சோ எலெக்ஷன் தாண்டி ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கரை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பெத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 3 படம் வருது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வரப்போகுது. என்ன அப்படின்னா அதுதான் ஜனநாயகன். ஸோ இந்த ஒரு படத்தோடைய சென்சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படத்தை பார்க்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல, இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ அதனால என்னன்றது தெரியல. ஸோ நான் இப்போ பேசிட்டு இருக்க அந்த 4:20 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். மேபி இனிமே கூட அப்டேட் வரலாம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இழுத்தடிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிடணும், அதுக்கப்புறமா விஜய் அவரோட இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இனிமே வந்து நீட்டா வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்தாலும் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது மே மாசத்துல தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா மே 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ஸோ அதனால வந்து மே 5 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மே 20 வரலாம், இல்லை அப்படின்னா மே 15 வரலாம். மே 15 தான் கருப்பு வருது ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கருப்பு எதுவும் கிளாஸ் போட வாய்ப்புகள் இருக்கு, இல்லை அப்படின்னா ஜனநாயகன் வரதுனால கருப்பு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்ல ரிலீஸ் ஆகிடும். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் ட்ரீட்டா இருக்க போகுது. தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் நடிச்சிருக்கிற டிசி இந்த படத்துல இருந்து அபிஷியல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர் சூப்பரா இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர் சுடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ சூப்பரா இருக்குது. அந்த இடத்துல நம்ம எஸ்டிஆர் அவர் நடிக்கிற அரசன் இந்த படத்தோட ஷூட்டிங் செகண்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அப்டேட் அபிஷியலா மூவி டீமே கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ஷூட்டிங்னா பயங்கரமா இருக்க போகுது. இந்த ஷூட்டிங்லாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இருக்க போறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்க போறதா சொல்லப்படுது. சோ யார் யார் இருக்கா அப்படின்றது ஒன் பை ஒன்னா தான் வெளியில வரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஷூட்டிங்ல நம்ம எஸ்டிஆர் லுக்ன்றது பியர்டு லுக்ல அதான தாடி வச்சு தான் இருக்க போறாரு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த ஷூட்டிங்ல வந்து ஃபிளாஷ்பேக் ஷூட்டிங். சோ அதுல வந்து க்ளீன் சேவ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த ஷூட்டிங்ல வந்து தாடி வச்சு தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி தான் போஸ்டர் வந்திருக்கு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் தாறுமாறா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தரச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.